பீகாரில் கடந்த 6 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் 243 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. இன்று காலை வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலே தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை பெற்றது. தற்போது 207 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் சரிவு ஏற்பட்டுள்ளது. கடந்த தேர்தலில் 17 இடங்களில் வெற்றி பெற்றிருந்த காங்கிரஸ் இந்த முறை 61 இடங்களில் போட்டியிட்டும் 2 இடங்களில் மட்டுமே முன்னிலையில் உள்ளது. இன்று பீகார் தேர்தல் வாக்குப்பதிவு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வரும் சூழலில் இடைத்தேர்தல் வாக்குகளும் எண்ணப்பட்டு அறிவிக்கப்பட்டு வருகின்றன. இதில் தெலுங்கானா, ராஜஸ்தானில் காங்கிரசும், ஜம்மு காஷ்மீர், ஒடிசாவில் பாஜகவும் வெற்றி முகத்தில் உள்ளன. பீகார் சட்டசபை தேர்தல் முடிவில் பெரும்பான்மையான தொகுதிகளை தேசிய ஜனநாயக கூட்டணி கைப்பற்றிய நிலையில் பிரதமர் மோடிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர், கூட்டணியின் கூட்டுத்தலைமை மற்றும் நிலைத்தன்மை வளர்ச்சிக்கான உறுதிப்பாட்டின் மீதான மக்களின் நம்பிக்கையை இந்த வெற்றி மீண்டும் உறுதிப்படுத்துகிறது என்றார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் பாக முகவர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் உரிய கால அவகாசம் இல்லாமல் எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. எஸ்ஐஆர் படிவங்களை பூர்த்தி செய்ய பொதுமக்களுக்கு திமுக பாக முகவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்றார். நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் தனது கட்சியின் மாநாடுகளை பல்வேறு தலைப்புகளில் தமிழகமெங்கும் நடத்தி வருகிறார். அந்த வகையில் மாமன்னன் கரிகாலன் கட்டிய கல்லணை அமைந்துள்ள திருவையாறு அருகே பூதலூரில் நாளை மாலை தண்ணீர் மாநாடு நடத்துவதற்கான முன்னேற்பாடு பணியில் நாம் தமிழர் கட்சியினர் ஈடுபட்டு வருகின்றனர். பாகிஸ்தான் இராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையில் அடிக்கடி சண்டை நடைபெற்று வருகிறது. குண்டுவெடிப்புகளும் அடிக்கடி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் நேற்று கோகத் மற்றும் கராக் மாவட்டங்களில் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றுள்ளது. இதில் 4 பயங்கரவாதிகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 153 பாலஸ்தீனர்களுடன் தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்க் சர்வதேச விமான நிலையம் வந்த தனி விமானத்தில் இருந்து அவர்களை இறங்க அனுமதிக்காததால் 12 மணி நேரம் உள்ளேயே இருக்கும் அவல நிலை ஏற்பட்டது. இந்த விமானத்தில் 9 மாத கர்ப்பிணியும் இருந்தார். 19வது IPL கிரிக்கெட் போட்டிக்கான வீரர்களின் ஏலம் அடுத்த மாதம் 16ஆம் தேதி நடக்க உள்ளது. சில வீரர்களை ட்ரேட் முறையில் மற்ற அணிக்கு கொடுக்க ஆலோசனை நடப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பஞ்சாப் அணிக்காக விளையாடிய அதிரடி ஆல்ரவுண்டர் மேக்ஸ்வெல் CSK அணிக்கு கொடுக்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. மேலும் RCBயில் இருந்து லியாம் லிவிங்ஸ்டனையும், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிலிருந்து துஷார் தேஷ்பாண்டேவையும் CSK அணிக்கு மாற்ற பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது.